ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு Hey, பாடுச்சாம். this is Santosh. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலி என்னோட யூடியூப் பாஸ்வேர்ட் ஞாபகம் வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து திரும்ப வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஒரு இடப்பட்ட கேப்பில் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. அண்டு நிறைய விஷயம் புதுசாக வந்திருக்கும். அதை பற்றி என்னால் வீடியோலாம் போட முடியல. ஸோ டியூ டு சில கமிட்மெண்ட்ஸ்னால. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அனிமேஷன் வீடியோஸ், அதாவது ஏஐ மூலமாக நம்ம எப்படி ஒரு அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறது, லைக் இப்போது ஒரு கார்ட்டூன் வீடியோ மாதிரி இருக்கும்ல, அது எப்படி நம்ம சிம்பிளான ஒரு கார்ட்டூன் வீடியோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, லைக் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட்டுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மேபி நீங்கள் நிறைய கார்ட்டூன் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எப்படி அனிமேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அதை க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான வீடியோ டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் நானும் நிறையா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் சில விஷயங்கள் ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிகாஸ் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் இது அனிமேட்டட் ரிலேட்டட் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால நீங்கள் சின்னதாக ஒரு ஃபார்வர்ட் பண்ணால் கூட மேபி அந்த டவுட் அந்த வீடியோவில் மிஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப பொறுமையாக தான் நான் சொல்லித்தருவேன். அப்போ தான் உங்களுக்கு முழுசாக அந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ ஓகே, வாங்க நான் உங்களை கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்குள்ளே. ஃபர்ஸ்ட் நாம் kreado.ai வெப்சைட்டுக்கு போய்க்கணும். கூகுளில் போய் இதை சர்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். நீங்கள் கூகுள் மூலமாக கூட நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃப்ரீ ட்ரையல் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஏஐ டெக்ஸ்ட் டப்பிங் இருக்கும், அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜில் தமிழ். அண்டு வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் வாய்ஸ் வேணும்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம், ஃபீமேல் வாய்ஸ் வேணும்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ஸுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டோரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபீமேல் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஃபீமேல் வாய்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணலாம், இங்கிலீஷ் கதை அப்படின்னா. ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாடுக்கு பதிலாக வேறு அமெரிக்கா, யூஎஸ் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ நம்ம தமிழ் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் தமிழில் தான் நம்ம கொடுக்கணும். தமிழ் கொடுக்கறதுக்கு நான் இதை வந்து தமிழ் டைப்பிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கூகுள் இண்டிக் இது இருக்குது பார்த்தீங்களா, இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். இப்போது இதோட சாஃப்ட்வேர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் நான் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் டைரெக்டாக அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சான், அதே காட்டில் ஒரு காக்காவும் இருந்துச்சான். நரி காக்காவை பாட்டு பாட சொல்லிச்சான். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு சிம்பிளாக எழுதியிருக்கேன். நீங்கள் உங்களோட கதைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுக்கு மேலே எழுதினேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் எழுதியிருக்கேன் சின்ன ஒரு சென்டென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கேட்டு பார்க்கலாம். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு பாடுச்சாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு காட்டில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வேணும் இல்லையா? கொஞ்சம் நிறுத்தி சொன்னால் நல்லா இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு காட்டில் அதுக்கப்புறம் ஒரு கமா சேர்த்துக்கிறேன். இருந்துச்சா அதே காட்டில் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல ஒரு கமா தேவை. ஸோ இப்படி கமா போடும்போது அந்த சொல்கிற மாடுலேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு பாடுச்சாம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அட்ஜஸ்ட் ஸ்பீச் ரேட் இருக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம கூட்டுறோம் குறைக்கிறோம் அப்படின்னா ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை நான் வந்து கொஞ்சம் குறைக்கிறேன்னு வைங்க. இப்போ இதை நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் கூட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்பயும் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி காக்காவ பாட்டு. டன். ஸோ இந்த மாதிரி உங்களோட இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்த நான் வந்து பழையபடி கொடுத்துட்றேன்.
உங்களோட கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறுத்தி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது டோன், இப்போ இதை நான் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக்கணும்னா லைக் பேஸ் வாய்ஸ் கேட்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். டன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை நீங்கள் கூட்டினீங்கன்னா லைக் ஒரு ஹை பிச் வாய்ஸ் மாதிரி கேட்கும். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல. டன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் ஒரு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேட்டு பார்க்கலாம். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு பாடுச்சாம். டன். இப்போ நமக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம், அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். இது வரைக்கும் எனக்கு ஒரு ஆடியோ தேவை, சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே கட் பண்ணிட்டு, ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம், அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். இது வரைக்கும் மட்டும் இது ஒரு சீன் அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நான் என்ன பண்றேன், ஒரு MP3 டவுன்லோட் பண்றேன். இப்போ நான் இங்க கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்தோடனே எனக்கு இது டவுன்லோட் ஆகிடும், சரியா? ஸோ இதை நான் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி போங்க, திரும்ப இங்கே வாங்க, தமிழ் கொடுங்க. இந்த இடத்துல ரிமைனிங் சீன்ஸ், நரி காக்காவை பாட்டு பாட சொல்லிச்சான், காக்கா காக்கான்னு பாடிச்சான். நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு பாடுச்சாம். இப்போ நமக்கு இது ஒரு சீன். ஸோ டோட்டலாக நம்ம ஒரு 2 சீன்ஸ் நம்ம வைக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ அகைன் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுங்க, டவுன்லோட் ஆயிடும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஃபைல் நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு வெப்சைட்டுக்கு போக போகிறோம். அடோபி எக்ஸ்பிரஸ், ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போகிறோம். யூஸ்வலாக இந்த வெப்சைட்டுக்கு போன உடனே உங்களுக்கு அனிமேஷன் ஃபார் யூடியூப் அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இது பீட்டா வெர்ஷனால் இருக்கவே இருக்காது. ஸோ எக்ஸாக்டாக ஒரு லிங்க் நம்ம இங்கே வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது டைரெக்டாக போகும். ஏன்னா இது பீட்டா வெர்ஷன்ஸில் இருக்குது, அதனால் ஓப்பன்னா அவங்க வைக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நான் டேரெக்டாக அந்த லிங்க் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணோன்னே டேரெக்டாக அந்த லேண்டிங் பேஜுக்கு போய்டும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். டன். இப்போ நமக்கு இந்த லேண்டிங் பேஜ் வந்தாச்சு. இந்த இடத்துல மேக் அனிமேஷன்ஸ் ஃபார் யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கேரக்டர்ஸ், இப்போ இது அனிமல்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து ஃபுட்டோ இல்லை ஒரு ஹியூமன்ஸ், இங்கேருந்து ஏதாவது ஒரு ஹியூமன்ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது பிடிக்குதோ. இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு குழந்தைங்களை நான் டார்கெட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அதனால் அனிமல்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணுறேன், அனிமல்ஸில் இந்த பூனை இருக்குது, இல்லை இந்த குரங்கு. ஓகே, இந்த குரங்கு வந்து இப்போ ஒரு கதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் எப்படி இருக்கும், அதனால் நான் இந்த குரங்கு சூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ இதை இந்த இடத்துல வச்சிடுறேன். இதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீன், அதாவது க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதோ இருக்குது இல்லையா, க்ரீன் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சைஸில் நீங்கள் வந்து யூடியூபோட ரெசல்யூஷன், இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், இது வந்து ரீல்ஸுக்கு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யூடியூப்க்குன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? டன். இப்போ நமக்கு இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல குரங்கு அப்படியே நின்றுட்டு இருக்கு. இதில் வந்து ஏதோ ஒரு கையவோ இல்லை காலவோ இல்லை தலையவோ அசைச்சா தானே நமக்கு கதையை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுக்கலாம். இங்கே கொடுத்து நீங்கள் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஒரு ஆடியோ ஃபைல் இப்போ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு இது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணுங்க. டன். இப்போ நமக்கு இது ஒரு அனிமேஷன் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதை ப்ளே பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். இப்போ இந்த குரங்கு வந்து அனிமேஷன் பண்ற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும். இப்போ இதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஒரு சீனுக்கு நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் பேக் டு எடிட்டிங் போங்க. இப்போ இந்த குரங்கு வந்து இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும், மூவ் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்க ரீப்ளேஸ் ஆடியோ கொடுங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆடியோ ஃபைல் சூஸ் பண்ணுங்க. இப்போ நமக்கு அந்த செகண்ட் ஆடியோ டன். இப்போ நமக்கு 2 ஆடியோ ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. நரி காக்கா டைரக்டா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் இன்னொரு வெப்சைட்டுக்கு போக போறோம்.
அதுதான் canva.com. canva.comல யூடியூப் அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் நமக்கு அந்த ரெசல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் தம்ப்நெயிலோட ரெசல்யூஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் யூடியூப் தம்ப்நெயில் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கிரியேட் அ பிளாங்க்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இது பிளாங்க் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பேக்ரவுண்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு காட்டில் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதனால காடோட பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், எலிமெண்ட்ஸில் போய் ஃபாரஸ்ட் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது. ஸோ எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இது நல்லா இருக்குது, இது நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. டன். இது நம்ம கார்டோட பேக்ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சில அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். காட்டில் வந்து மரம்லாம் ஆடும், ஸோ அனிமேஷன்ஸ் கொடுக்கலாம். அப்போ நம்ம ட்ரீ அனிமேஷன்ஸ் நம்ம கொடுக்குறோன்னா இந்த மரம்லாம் ஆடிட்டு இருக்கு பாருங்கள், இதை நம்ம இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ். இப்போ இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்குது, இதுக்கு பின்னாடி போனால் நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பொசிஷன் இருக்கு இல்லையா, இது வந்து பேக்வேர்டுன்னு கொடுத்துட்டேன். இந்த மரத்துக்கு பின்னாடி இந்த மரம் போயிடும். இப்போ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு பறவைலாம் பறந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ ஃப்ளையிங் பேர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு இது கொடுக்கும். ஸோ ஓகே, வேறு ஏதாவது பறவை இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னு நீங்கள் அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குருவி ஒன்று இருக்குது. ஸோ இந்த குருவி அப்படி அங்கங்கே ஏதாவது போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. வேறு ஏதாவது பூ இருந்தால் கூட நீங்கள் பூ போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எக்ஸாக்டாக அந்த மாதிரி ஒரு இது கிடச்சிருச்சு. வேறு உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களுக்கு அந்த டைமில் என்ன தோணுச்சோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு நரி தேவை இல்லையா, இதில் நிறைய நரி இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய இது பெய்டு வெர்ஷனாக இருக்கும். ஒன்று நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் பை பண்ணிக்கோங்க, மந்த்லி 500 தான். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற அந்த ஒரு நரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த நரி சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இருக்குது, இதை ஃப்ளிப் பண்ணிக்கலாம் இந்த சைடாக. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. இந்த நரி வந்து எடுத்தோடனே வந்தால் நல்லா இருக்காது. இப்போ இது வந்து பின்னாடி இருந்து வர்ற மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ண நல்லாயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நரி இங்கே கொண்டு வரேன். இந்த நரி வந்து மரத்துக்கு பின்னாடி போகணும் இல்லையா. ஸோ அப்போ அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட பொசிஷனை நான் வந்து பேக்வேர்டு கொடுத்துட்றேன். கொடுத்தா பின்னாடி இருந்து வர்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இருக்குது. இப்போது ஒரு வீடியோ மாதிரி வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த சீனில் இதை கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி பண்ணுங்கள். இப்போ அகைன் காப்பி பண்ணுங்கள். அடுத்த இதில் இதை கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி பண்ணுங்கள். அகைன் காப்பி பண்ணுங்கள். இதை கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நரி வர்ற மாதிரி ஆகிடும். ஓகேவா. அண்ட் இப்போது அகைன் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு காக்கா வரணும் இல்லையா. ஸோ அகைன் நம்ம எலிமெண்ட்ஸில் போகலாம். க்ரோ சூஸ் பண்ணிக்கலாம். இது இருக்குது காக்கா. ஸோ இந்த காக்கா வந்து இந்த மரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். காக்கா வந்து ஏற்கனவே மரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, டன். இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அகைன் காப்பி பண்ணிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி. டன். இப்போ நமக்கு ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சா, ஒரு ஊரில் ஒரு காக்காவும் இருந்துச்சா. நரி வந்து காக்காவா பாட்டு பாட சொல்லிச்சான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த நரி வந்து காக்காவா பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல வைக்கலாம். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து டயலாக் பாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நரி வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழில் டைப் பண்ணுங்க. ஒயிட் கலரில் இருக்குது, இதை வந்து பிளாக் கலர் மாற்றிக்கோங்க. ஃபைன். இப்போ நமக்கு நல்லா இருக்குது. இப்போது இதுக்கு அடுத்த சீனில் காக்கா வந்து காக்கான்னு பாடுற மாதிரி நம்ம வைக்கலாம். அதை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காக்கா இங்கேருந்து சொல்லுது. ஓகே, காக்கா ஒரு மியூசிக் சிம்பிள் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா. டன். இந்த மாதிரி நான் ஒரு சீன்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். காக்கான்னு பாடிட்டு. ஓகேவா. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள், இது அடுத்த சீன், இது அடுத்த சீன், இது அடுத்த சீன். நரி வருது, அப்புறம் காக்கா இருக்குது, ஒரு பாட்டு பாட சொல்லுது, காக்கா வந்து பாட்டு பாடுது. இப்போ இதில் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வருது இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கிறோம், வீடியோ எடிட்டிங்கில் நம்ம இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். தேவையில்லாத பார்ட்ஸை நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து MP4ஆக சேவ் பண்ண போகிறேன். MP4 இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இது டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் போங்க. உங்களுக்கு என்ன வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் பிடிக்குமோ அந்த வீடியோ சாஃப்ட்வேருக்கு போங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் வச்சுருக்கிறது எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம். அந்த இது 2 பூனை, ஓகேவா? பண்ணியாச்சு. இப்போது பூனை எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே வந்து அந்த பேக்ரவுண்ட், மரத்தோட பேக்ரவுண்ட். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். டன். இப்போ நம்ம இந்த இடத்துல குரோமா கீ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இங்கே போனோடனே நீங்கள் இந்த பச்சையை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரங்கு இங்கே நிற்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கலாம், இல்லை சிறுசாக ஆக்கிக்கலாம், அந்த மாதிரி ஆக்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இப்போ பாருங்கள், ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி வர்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். காக்காவும் இங்கே வரல. ஸோ அப்போ நரியும் வரணும், காக்காவும் வரணும். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இங்கே கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபாஸ்ட் டைமிங் கொடுத்துடலாம். ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். இந்த காக்கா இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஆடியோ அதே மாதிரி குரோமா கீ. நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு பாடுச்சாம். இந்த சைடில் இருக்குது இல்லையா? நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த சைடு வர்ற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த சைடு வேணும், இந்த சைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த சீன்ஸ் நமக்கு ஃபாஸ்ட்டாக வரணும் இல்லையா? அதே மாதிரி இதோட டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு பாடுச்சாம். இப்போ இதை நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஓகே, ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சாம். அதே காட்டுல ஒரு காக்காவும் இருந்துச்சாம். நரி காக்காவ பாட்டு பாட சொல்லுச்சாம். காக்கா காக்கானு பாடுச்சாம். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ரைம்ஸ் சொல்லி கொடுக்குறதோ, இல்லை ஒரு லெட்டர்ஸ் அல்லது ஒரு வேர்டிங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் அனிமேஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். மோஸ்ட்லி ஒரு 3-4-5 மினிட்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கிரியேட் பண்ணலாம். இதில் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து மைண்டில் எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது பட் வீடியோ ஆனால் இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.